நீ படுத்தலும்ற விலை மாதுவளை கொண்டு வந்து குடும்ப பெண்கள் அதுவும் குழந்தைகளை கொண்டு வந்து ஒப்பிட்டு கதைக்க வேண்டியதுக்கான காரணம் இதான் நீ பண்ற அரசியல் ஈழத்துல. என்ற கேள்விக்கான பதில் உன்னிட்ட இருந்தா நீ வீடியோ ஓடி சொல்லு. நீ வீடு துண்டு பிரச்சனை அந்த ஆள் உன்னை தேடி வர இல்லையே, அந்த ஆளை தேடிக்கொண்டே நீ துண்ட கையில கொடுத்த. அந்த ஆள் சொல்லிச்சு உன்னேனா தெரியாது. எப்ப தெரியும்? நீ டாக்டரா கேட்க தெரியும், அரசியல்வாதியா உன்ன தெரியாதாப்பா எனக்கு. அதோட நீ அங்கால விலகி போக வேண்டியானே. அந்த ஆளை இழுத்து வச்சு நல்ல ஒருத்தர் மாட்டிச்சார் நான் கதைக்கிறேன். நீ நினைச்சா எல்லாரையும் மாதிரி இவரையும் மஞ்சு வச்சு செய்து நீ கொஞ்சம் வியூஸ் எடுக்கலாம். நடக்குமா? மானத்தமிழர்கிட்ட நடக்குமா? ஆனால் அந்த ஆள் மரியாதையா உன்னை வந்து மரியாதை குறைவா கதைக்க கூடாதுன்றதுக்காக விட்டதே ஒழிய, பொம்பளை பிள்ளைய பெத்தவனுக்கு பொம்பளை பிள்ளைய பற்றி கேவலப்படுத்த கூடாதுன்றதுக்காக விட்டதே ஒழிய, நீ கதைக்கிறதுக்காக இவ்வளவு கேவலப்படுத்த கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அதுல கதைக்காக விட்டது வழிய. அதுல நான் நின்றுருந்தா சொல்லியிருப்பேன், எந்த பொம்பளை பிள்ளைய கிஸ் அடிச்சு போட்டா உன்னை கழுத்தை வெட்டி போடுவேன், உண்மைதான். ஆனா எந்த பொம்பளை பிள்ளை உனக்கு கிஸ் அடிச்சா அவளைத்தான் முதல் வெட்டுவேன் நான், அவளைத்தான் முதல் வெட்டுவேன். இவளை உண்ட கௌசல்யாவை அவன் பாய் ஃப்ரெண்ட் இழுத்து வச்சு கிஸ் அடிக்கலையே. விருப்பப்பட்டு ஹோட்டலா ஸ்ரீலங்கால படுக்காத ஹோட்டல் இல்லை, அவனோட எல்லா ஹோட்டல்லையும் கிடந்த படியன் இங்கிலாந்து இருக்கான் எங்களோட. அப்ப ஒரு ஹோட்டல் விடாம படுத்தெலும்பிட்டு கிஸ் அடிச்சு வீடியோ விருப்பப்பட்டு அடிச்ச வீடியோ படங்கள் வெளியில வர்றதும், நீ அந்த ஆள் இந்த பொம்பளை பிள்ளைக்கு கிஸ் அடிச்சு படம் போடுறதும் உண்டா? அண்டைக்கு அவனோட 7 வருஷம் படுத்தெலும்பினவன் இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களுடைய பணத்துக்காக உன்னோட படுத்தெலும்புறார், ஹோட்டல் ஓட்டுறா. இப்ப இந்த விலை மாதுவும் அவருடைய குழந்தை பிள்ளை பொம்பளை பிள்ளைகளும் உண்டா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நீ பதிலளிக்கணும். அல்ல செருப்பால் அடிச்சு வீடியோ ஓடுவேன் என் இதுல. நாயே, உனக்கு நீ வந்து உன்னை கொண்டாச்சு, உனக்கு வேட்பாளர் கிடைக்காது, உன்னை கதைக்கே எனக்கு விருப்பம் இல்லை. பாவாட ராசனம் பற்றி தான் கதைக்கணும் இருந்தான். ஆனா இந்த வீடியோ இருக்குதானே, இந்த அடுத்த பிள்ளைய பற்றி கேட்கறது இருக்குதானே, அதுவும் பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்கறீங்கானே, இதெல்லாம் இந்த விதத்திலே நியாயம் கிடையாது. நீ வந்து ஒரு வேட்பாளர், தெருப்பொறுக்கி ரோட்டில் நிற்கிறோன், ஒரு பார்ல நிற்கிறோன், தண்ணி அடிச்சு நிற்கிறோன், ஒரு பொறுக்கி கதைச்சா கூட ஓகே. நீ வந்து ஒரு தேடி போய் நீ வந்து ஓட்டு கேட்டு போற. அப்ப ஓட்டு கேட்டு போறவன் ஓட்டு போடுறவனோட எப்படி கதைக்கணும் என்ற ஒரு கதை இருக்குதானே, கதை இருக்குதானே. நீ கேட்கலாமா? கேட்கலாமா? உங்களுடைய பொம்பளை பிள்ளையை நான் கிஸ் அடிச்சு யூடியூப்ல போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ற கேள்வி நீ கேட்கலாமா? ஒரு அப்பனை பார்த்து. எவ்வளவு ஒரு அநாகரியமான ஒரு பேச்சு, எவ்வளவு ஒரு அநாகரியமான ஒரு பேச்சு. இவளுண்டா நீ வந்து என்னத்துக்கு நீ கம்பேர் பண்ணி கேட்கிறியண்டா? இவளுக்கு கிஸ் அடிச்ச வீடியோ படங்கள் வந்து வெளியாக்கப்பட்டிருக்கு. வெளியாக்கினது கூட இவளா கூட இருக்கலாம். அவன் தான் என்றதுக்கு ஊர்ஜிதம் இல்லை. படம் வந்து 2 பேரும் விருப்பப்பட்டு எடுக்கப்பட்ட படங்கள். வேறு யாரும் கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாம். மேபி அவன் ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டான், இவளும் ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாள். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ரிலீஸ் பண்ணிருக்கலாம், யாரு வேணுமென்றாலும் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இழுத்து வச்சு கிஸ் அடிச்ச போட்டோ கிடையாது, விருப்பப்பட்டு அடிச்ச போட்டோ. 7 வருஷ காதலன் கிஸ் அடிச்ச போட்டோ தான். அதுவும் நீ அவற்ற குழந்தை பிள்ளைக்கு கிஸ் அடிச்சு யூடியூப்ல போடுறதும் உண்டா? நீ கதைக்கிற அதை படமா எடுத்து வெளியில போட்டவன் மாதிரி. அடே இவள் அவனோட படுக்காத ஹோட்டலே இல்லடா ஸ்ரீலங்காவில். உனக்கு சொன்னாலும் தெரியல, நான் சொல்றேன் உனக்கு. இவள் அவனோட படுக்காத ஹோட்டலே இல்லை. இப்ப உன்னோட படுத்தெலும்புறாள். நீயே வீடியோ போட்டு சொல்றாத. இரவு 9:35 கௌசல்யா என்னோட ஹோட்டல்ல நிக்கிறாள். இரவு 11 மணிக்கு அவனுக்கு கோல் அடிச்சு சொல்ற என்னோட அம்பேட்டில படுத்து கிடக்கிறாள் ஹோட்டல்ல. சோ நீ தாண்டா அவளை விற்கிற, நாங்கள் ஒருவரும் விற்கல. விளங்குதானே? நீ தான் விற்கிற. நீ யாரோட பழகினாலும் அவங்கள நீ வித்துருவ அல்லது அவங்களுக்கு துரோகி பட்டம் காட்டுவ. 100%. ஒருத்தன் நீ ஒழுங்கா வச்சிருந்தேன்னு சொல்லட்டுமாம், ஒருத்தன் உனக்கு நல்ல நண்பன் இருந்தேன்னு சொல்லுவான், ஒரு விசுவாசிய நீ கூட பக்கத்துல உண்மையா வச்சிருந்தேன்னு சொல்லுவான். அல்லது நீ ஒருத்தனுக்கு உண்மையா இருந்த குறைஞ்சபட்சம் நீ கட்டிக்கிட்ட 2 தாலி கட்டி இன்னும் 2 பெண்டாட்டி மேற்காக நீ உண்மையா இருந்திருக்கியா? பொறுக்கி கட்டிக்கிட்ட பெண்டில் இன்றைக்கு உண்ட மீடியாவில் எவ்வளவு நீ காய்ச்சிட்டு திர்ற, எவ்வளவு விமர்சனங்கள் உனக்கு எதிராக கிளம்புது. உண்ட புள்ளையவோ உண்ட பெண்டாட்டியவோ ஒரு தடவை மீடியால வந்து என்ற காலி கட்டின புருஷன் நல்லவர் தான் ஒரு வீடியோ போட்டு சொல்லட்டுமாம். உண்ட பெண்டாட்டி நீ தாலி கட்டிருக்கான 2 பெண்டாட்டிக்கு நீ நல்ல ஒரு குடும்ப தலைவன் என்று அவளை வந்து வெளியில வீடியோ போட்டு சொல்லட்டும். முன்னாள் தமிழ் மக்கள் ஓட்டு போட சொல்லி நானே வீடியோ போட்டு சொல்றேன். பொறுக்கி நாயே,
உன்னுடைய பெண்டாட்டிக்கு நீ நல்ல புருஷன் கிடையாது, உன் பிள்ளைக்கு நீ நல்ல அப்பன் கிடையாது, நல்ல நண்பன் கிடையாது. மயூரனுக்கு வன்னிமேந்தனுக்கு ஒரு நல்ல நண்பன் கிடையாது. உன்னுடைய ஆதரவாளர்களுக்கு நன்றியா இருக்க தெரியாது. குறைஞ்சபட்சம் நீ வந்து ஹோட்டல் போட்டு பெண்களோட குடித்தனம் நடத்துற நாய், அதுவும் விலமாதுவலோட அடுத்தவன் பிள்ளைய பற்றி கேட்கிற, அதுவும் அடுத்தவன் பொம்பளை பிள்ளைய பற்றி பொறுக்கி பொத்திட்டு இருக்கணும். பொத்திட்டு இருக்கணும். ஒருவர் ஓட்டு போட மாட்டாங்க. பொத்தி என்று அட்டைக்கு வாசி. அட்டை ஓட்டு போன இடத்துல அவங்கள தேடி போய் அவங்களோட பொம்பளை பிள்ளைகளை பற்றி விமர்சிக்கிற நீ, இதையெல்லாம் சோசியல் மீடியாவில் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். நீ நினைக்கிறியா? நீ நினைக்கிறியா? அடுத்த நீ தேடி போய் அவங்களோட பொம்பளை பிள்ளைக்கு கித்தடை அந்த ஆளுக்கு என்ன, எனக்கு என்ன இதில் வேதனைண்டா, அந்த ஆள் ஒரு வயது போன ஆளுண்டாலும் பரவாயில்ல, 18க்கு மேற்பட்ட ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஆளே ஒரு ஜங்கால், அந்த ஆளுக்கு 2 குழந்தை பிள்ளை பொம்பளை பிள்ளைகள் இருக்குண்டா 100% அது அண்டர் 18 தான் இருக்கு. அப்ப அண்டர் 18 பிள்ளைக்கு நான் கிஸ் அடிச்சேன்னு வர சொல்றேன். நீ கிஸ் அடிச்சு போடுறேன்னு அவர் அப்பனுக்கு முன்னுக்கு சொல்றேன். இது எவ்வளவு ஒரு அநாகரிகமான பேச்சு, ஒரு வேட்பாளருக்குரிய பேச்சா இது? நீ எல்லாம் தமிழர்களுக்கு பிரதிநிதியாக போறியா? நீ எல்லாம் தமிழர்களுக்கு வழிகாட்ட போறியா? பொறுக்கி நாயே, வாயில திறந்தா சூப்புறது, நக்குறது, உள்ள விடுறது, வெளியில எடுக்கிறது, நரக கதையலும் நாய் கதையலும் நாயே. உன்னடே அடே கக்கூசுக்குள்ள போனா கூட மணக்காது, கக்கூசுக்கு போனா கூட மணக்காது. ஆனா உன்னை கிட்ட விட்டா வீடே நாரும், வீடே நாரும். விளங்குதா? வீட்டு கக்கூசு கூட கிளீனா இருக்கும், மணக்காது. ஆனா உன்னை வீட்டுக்குள்ள விட்டா அந்த வீடே நாரும்டா நாயே. நீ எல்லாம் ஒரு ஆளுண்டு மயிராண்டி வந்து நின்று மீடியாவில் நின்று எனக்கு ஓட்டு போடண்டு வெக்கமில்லாத கேட்டுட்டு திரியே. இவள் உன்னோட கிடந்தெலும்பி அண்டு, இவளுக்காக நீ எல்லாரையும் பகைச்சண்டு மூதேவி. அடே உனக்கு சுதந்திரால் என்ற ஒரே காரணத்துக்காக நன்றி உணர்வோட உனக்கு அவனுக்கு பல விமர்சனங்கள் எழும்பி இருக்கு. நானும் அவனுக்கு எதிரிதான், ஆறு வன்னிமைந்தன். ஆனா அவன் உனக்கு உண்மையா இருந்தவன். அவனையே துரோகி என்று முத்திர ஊத்தினியடா நீ மூதேவி. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? இவளுக்கா போய் நின்று அடுத்தவன் 18 வயசுக்கு உட்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளைகளை பற்றி தவறா கதைக்கிறியே. இவளும் அவற்ற பொம்பளை பிள்ளைகளும் உண்டா? அவற்ற பொம்பளை பிள்ளைகளும் உண்டா? ஆடா ஓட்டு கேட்டு போனது நீ. ஓட்டு போட விருப்பம்டா போட போறாங்க, விட போறாங்க. கேமராவை திருப்பிட்டு வேறு ஆள பேர் நீ நின்று காய்ச்சி அவையில வாயால நீ புடுங்கணும் நினைச்சா கேள்வியல் வரும். ஆனா உண்ட வீட்டு பிள்ளைகளை பற்றியோ உண்ட மனசிய பற்றியோ அந்த காய்ச்சதா? நீ என்ன மயிருக்கு அந்த ஆளுண்ட பிள்ளைய பற்றி காய்ச்ச? நீ என்னத்துக்கு காய்ச்ச? நீ பொம்பளை பிள்ளைகளை பற்றி நீ கேட்ட கேள்வி நியாயமான கேள்வியா? உண்ட பொம்பளை பிள்ளைகளுக்கு கிஸ் அடிச்சு போட்டா ஓகேன்ற கேள்வி வந்து எந்த ஒரு ஆண்மகனுக்கும் எந்த ஒரு நல்ல ஒரு அப்பனுக்கும் எப்படி வலிக்கும் தெரியுமா உனக்கு? அவன் எப்படி கேட்டுருக்கணும் திரும்ப? எந்த பொம்பளை பிள்ளைகளும் நீ கிடந்தெலும்புற வைப்பாட்டி கௌசல்யாவும் உண்டான்னு கேட்டிருக்கணும், அல்லது விலை மாது கௌசல்யா உண்டான்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? அடே ஒரு பெத்த பிள்ளைகள், அதுவும் பொம்பளை பிள்ளைகளை பற்றி காய்க்கிறியே. உண்ட வைப்பாட்டி கௌசல்யாவை பற்றி காய்க்கிய உனக்கு கூட இது குத்துதண்டா. ஒருத்தன் பெத்து வளர்த்து அதுவும் பொம்பளை பிள்ளை கண்ணுக்கு கண்ணா வளர்த்தன் இருப்பான். அவனுக்கு உண்ட கதையில் எப்படி இருக்கும்? இந்த வீடியோ வெளியில நடமாடாத பார்க்க அவனுக்கு எப்படி இருக்கும்? கேட்க ஆத்திரம் பெரும் வந்து கொத்துவாங்க உன்னை வீடு தேடி. விளங்குதானே? அவன் அப்பா கதைக்காம விட்டாலும் திருப்ப வந்து கொத்துனாலும் கொத்துவான். இதான் உண்மை. அவன் உண்மையிலேயே வீரமான அப்பனண்டா. உனக்கு குறைஞ்சபட்சம் தூரத்துல இருந்து கல்லால் அறிஞ்சு மண்டையாவது உடைப்பான். கண்டிப்பா அது நடக்கும் பேர். அடே ஈழநிசான் ஆதரவாளர்கள் யாராவது இருந்தா, உண்மையான நல்ல ஆண்மகன் இருந்தா ஈழத்துல, இவனுக்கு இழுத்து போட்டு அடிச்சு ஒரு வீடியோ போடுங்கடா எனக்கு ப்ளீஸ். இழுத்து போட்டு அடிச்சு வீடியோ போட ஐடியில் இறங்குறது. எலெக்ஷனுக்கு முதல் இவனை இழுத்து போட்டு அடிச்சு எனக்கு ஒரு வீடியோ தேவை. இந்த பரதேசி ஓட்டு கேட்டு தெரியக்கூடாது. பரதேசி நாய் போற வர்ற இடங்கள்ல ஈழத்துல குடிமகங்களை கேவலப்படுத்துற குடியார நாயை, கூத்தாடிகளோட படுத்து கிடக்குற நாய் நீ போய் நின்று நீ வந்து சேட்டை அப்பாவி தமிழர்களை அராஜகம் பண்ற, யூடியூப்காரனை வெறுட்டுற. ஓடி இந்த இடத்தை விட்டு அல்லது என்ற ஆதரவாளர் உனக்கு அடிப்பாங்க. ஈழநிசான் ஆதரவாளர்கள் உன்னை மிதிப்பாங்க. இதான் உண்மை. ஈழநிசான் ஆதரவாளர்கள் உன்னை மிரிப்பாங்க. நீ இப்படியே காய்ச்சிட்டு திரிஞ்சேன்டா. அடுத்த கட்டம் எவ்வளவு நாளும் நாங்கள் வன்முறையை விதைக்கல. நாங்கள் வன்முறை விதைப்பமா இருந்தா உனக்கு மிரிப்பாங்க. போட்டியேட் அவசில நாங்கள் கருத்தாலா மோதி இருக்கோம். ரவுடிஷாங்க ஆட்ட இல்லை இன்னும். விளங்குதானே? உனக்கு ரவுடிஷம் தெரியுமெண்டா உன்னை அப்பண்டா நான். விளங்குதா? இந்த ரவுடிஷம் எல்லாம் இங்கே காட்டாத.